இந்த வாரம் தியானிக்கும்படியாக கொடுக்க வசனம் சங்கீதம் 96:6. 96:6. மகிமையும் கனமும் அவர் சமூகத்தில் இருக்கிறது, வல்லமையும் மகத்துவமும் அவர் பரிசுத்த ஸ்தலத்தில் உள்ளது. மகிமையும் கனமும் அவர் சமூகத்தில் இருக்கிறது. இதை குறித்து தான் தியானிக்க போகிறோம். 96:6 இங்கிலீஷில் படிங்க. Splendor and majesty are before him, strength and beauty are in his sanctuary. ஸோ இங்கே மகிமைன்னு ஒரு வசனம் இருக்குது, கனம்னு ஒன்று இருக்குது, வல்லமைன்னு ஒன்று இருக்குது, மகத்துவம்னு ஒன்று இருக்குது. There are 4 things. என்னெல்லாம் திருப்பி இங்கிலீஷில் ஒவ்வொரு கேரக்டராக படிங்க. மகிமைக்கு என்ன இங்கிலீஷில் கொடுத்துருக்கு? 96ல் 6. ஸ்ப்ளெண்டர், ரெண்டாவது மெஜஸ்டி, ஸ்ட்ரென்த், பியூட்டி. அப்போ இங்கே தமிழில் என்ன போட்டிருக்குன்னா மகிமை, கனம், வல்லமை, மகத்துவம். ஸோ ஹியர் இட் இஸ் சேஸ் மகிமைக்கு இங்கிலீஷில் என்ன போட்டிருக்கு? ஸ்ப்ளெண்டர். பரவாயில்ல. மகிமைக்கு இங்கிலீஷில் என்ன போட்டிருக்கு? ஸ்ப்ளெண்டர். ரெண்டாவது மெஜஸ்டி. மூணாவது ஸ்ட்ரென்த். நாலாவது பியூட்டி. ஸோ இங்கே என்ன போட்டிருக்குன்னா இது எல்லாம் எங்கே இருக்குது? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எல்லாருமே யோசிங்க, நம்ம தியானிக்கும்படியாக வசனம் தான் இது. இதிலேருந்து தேவன் என்ன சொல்ல போகிறாருங்கிறது தான் அவருடைய சித்தமாக இருக்க போது. வந்தவங்களுக்கும் சரி, இருக்கிறவங்களுக்கும் சரி. மகிமையும் கனமும் கர்த்தரிடத்துல இருக்கிறதுல இல்லை உங்கள்கிட்ட இருக்கா? நல்லா திருப்பி படிங்க இந்த வசனத்தை. அவர் சமூகத்தில் இருக்கிறது, வல்லமையும் அவர் பரிசுத்த ஸ்தலத்தில் இருக்கிறது. இட் இஸ் எ பிளேஸ். இன் தட் பிளேஸ் யூ ஹாவ் அ ஸ்ப்ளெண்டர், மெஜஸ்டி, பியூட்டி அண்ட் ஸ்ட்ரென்த். அவருடைய சமூகத்தில் என்ன அர்த்தம்? In his place. Absolutely you can say அவருடைய சமூகத்தில் there is majesty, splendorness, beauty and strength. அவர் என்ன சொல்ல வாராருன்னா it is in my place. ஒரு இடத்துல இப்போ ஒரு 10 பிரெட் எடுத்து வைக்கிறோம். இந்த ரூமில் 10 பிரெட் இருக்குது, பசியாக இருக்கும், யாருனாலும் போய் எடுத்துக்கலாம். யாருனாலும் போய் எடுத்துக்கலாம். யார் போய் எடுப்பா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பசியாக இருக்கிறவன் போய் எடுக்கலாம். ரெண்டாவது வழி தெரிஞ்சவன் போய் எடுக்கலாம். ஒருத்தன் பசியாக இருக்கான், வழி தெரியலனா எடுக்க முடியுமா அந்த பிரெட்டை? எடுக்க முடியாது. சேம் திங் அப்ளைஸ் டு ஹியர். God is saying the splendorness, beauty, strength and majesty in this place. Now if you want you can go and take it. அதாவது அவருடைய என்னென்னா, பாஸ் நான் எல்லாத்தையும் கொடுத்துட்டேன், உனக்கு ஸ்ட்ரென்த்து வேணுமா, உனக்கு மகிமை வேணுமா, உனக்கு அழகு வேணுமா, கம் அண்ட் டேக் இட். இட் இஸ் இன் த ஹிஸ் பிளேஸ். ஒரு பிளேஸ் இருக்குது. அந்த பிளேஸ் என்ன பிளேஸ்னா இட் இஸ் காட்ஸ் பிளேஸ். என்னுடைய சமூகத்தில் இருக்குது. ஸோ நவ் த ப்ராப்ளம் இஸ், ஆர் யூ ஏபிள் டு ஐடென்டிஃபை தட் பிளேஸ்? ஆர் யூ ஏபிள் டு அசஸ் தட் பிளேஸ்? ஒன்னால் அந்த சமூகத்துக்கு வர முடியுதா? ஒன்னால் அந்த சமூகத்திலேருந்து எடுக்க முடியுதா? ஸோ நம்மளுடைய மினிஸ்ட்ரி பேரே த ப்ராக்டிக்கல் கிறிஸ்டியன். இந்த ஒரு வாரமாக கடவுள் என்ன பேசிட்டு வாராருன்னா, நாட் ஓன்லி வாராரு, என்ன நடந்து கொண்டு இருக்குன்னு நான் சொல்கிறேன். தேவன் ஒரு வசனம் எனக்கு கொடுத்துருந்தாரு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ ஸ்டார்டட் பிலீவிங் தீஸ் வேர்ட்ஸ் ஆர் கிவன் பை த காட் டு மீ பர்சனலி. Personally, I believe some verses coming to mind are given by the God. God can speak through the words, God can speak through the prophecies, God can speak through the dreams and any messages to everyone. So, எனக்கு வந்த வசனம் என்னன்னா, I broken darkness and I will make your heart to praise for me அப்படின்னார். என்ன சொன்னார்னா, துதிக்காதபடி இருந்த உன் இருதயத்தை உடைத்து துதிக்கும்படியாக வைத்தேன் அப்படின்னு சொன்னார். வை? பிகாஸ் நான் ஒரு ப்ராக்டிக்கலாக வாழணும்னு நினைக்கிறதுனால சொல்கிறேன். நான் சொன்ன கடவுளே, நீங்கள் எனக்கு நல்லது செய்யாமல் நான் எப்படி உங்களை துதிக்க முடியும்?
துதிக்கலாம். இங்கே வந்திருக்குங்க எல்லாருமே கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது, அவர் பரிசுத்தம் உள்ளவர், அவர் கோட்டை, ரட்சிப்பு, சந்தோஷம், ஆனந்தம், மகிழ்ச்சின்னு சொல்கிறோம். இட் இஸ் அ வேர்ட். ஆர் யூ என்ஜாயிங் ஹிம்? இஃப் யூ ஆர் என்ஜாயிங் எ ட்ரிங்க், என்ஜாயிங் எ ஃபுட், என்ஜாயிங் எ ஸ்வீட், you will taste that one. Your taste bud will enjoy what food you are taking. That is the real enjoyment. Cadbury's is tasty, 5-star is tasty, unless until if you are not eating that one, really you cannot enjoy the taste of the sweet. But everyone will say Cadbury is sweet. So the real picture, somebody says, I don't like Cadbury's, I like I like 5-star, not Dairy Milk. Why? They tasted both the thing. அவங்க டைரி மில்க்கையும் டேஸ்ட் பண்ணிவிட்டு 5-ஸ்டாரையும் டேஸ்ட் பண்ணிவிட்டு இது எனக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறாங்க. ஆனால் ரெண்டுமே ஸ்வீட் தான். நீங்கள் யார்கிட்ட கேட்டாலும் அது ஸ்வீட்டுன்னு தான் சொல்லுவாங்க. அதே போல் இப்போ தேவனிடத்தில் துதிக்கணும்னு சொன்னால் எல்லாருமே துதிப்பீங்க. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இப்போ புதுசாக ஒரு வேர்டு மேலே எனக்கு ஒரு தாட் வந்திருக்கு. ஆராதனைன்னு சொல்கிறோம். ஆராதனை உமைக்கு அப்படிங்கும். ஆராதனை உமைக்குன்னு சொன்னால் ஆராதனை முடிஞ்சு போயிட்டா இருக்கு. ஸ்தோத்திரம் உமைக்குன்னு சொன்னால் ஸ்தோத்திரம் முடிஞ்சு போச்சா? த பேசிக் திங் வி ஆர் கம்மிங் டு த ரியல் பிக்சர். இருதயத்தில் விசுவாசத்து வாயினால் அறிக்கையிடணும். இதுதான் வந்து கிரேட்டஸ்ட் பிரின்சிபல் அண்ட் இட் இஸ் த ஒன்லி பிரின்சிபல் யூ ஆர் கோயிங் டு அச்சீவ் எவ்ரி திங். ஃபர்ஸ்ட் இருதயத்தில் விசுவாசத்து வாயினால் சொல்லணும். ஆர் யூ பிரைசிங் த காட் த்ரூ தி மவுத் ஆர் த்ரூ தி ஹார்ட்? This is the important question. Come to the practical thing. I will come to the first basic, first line. Are you praising? Are you worshipping through the mouth or by the heart? By the heart, by the strength. Yes, it is given in the Bible. You should worship in His by own strength, own thought, own body. But are you doing that one? Yes. Yes, you have to do. Because அப்பந்தான் உங்கள் வாழ்வில் என்ன நடக்க போகுதுன்னா அந்த ஆராதனையின் வெளிப்பாடு, ஆராதனையோட எஃபெக்ட், த எஃபெக்ட் ஆஃப் ப்ரைசிங்னு ஒன்று இருக்குது. த எஃபெக்ட் ஆஃப் ப்ரைசிங், எஃபெக்ட் ஆஃப் வர்ஷிப், வெதர் இட் இஸ் ஹேப்பனிங் இன் யுவர் லைஃப் ஆர் நாட். ஐ ஸ்டார்டட் ரியலைசிங் தட் ஒன். நான் அப்போ சொன்னேன், டேடி நீங்கள் நன்மை செய்யாமல் நான் நன்மையை பெற்று கொள்ளாமல் உங்களை துதிக்க முடியாதுன்னு சொன்னேன். பிகாஸ் ஐ வாண்ட் டு நோ த ரியல் பிக்சர். I want to know the real picture, what is happening in my life. Because deception na எதை சொல்கிறேன்னா just you are listening, not doing. வஞ்சிக்கப்படாதிருங்கள்னு வசனம் சொல்லுது. வஞ்சிக்கப்படாதிருங்கள்னா just listening and going, that is a deception. Though you are asking the beautiful message, wonderful message, truth, unless until if you are not acting on that one, it is deception. ஸோ நான் அப்போ டேடி நான் உங்க துதிக்கணும்னா முதல்ல எனக்கு நன்மை நடக்கணும் டேடி அப்படின்னு. அப்போ நன்மை நடந்தால் தான் துதிக்க முடியும். அப்போ அந்த நன்மை நடக்கணும்னா என்ன பண்ணணும்? டேடி நீங்கள் தான் என் வாழ்க்கையில் ஏதாவது பண்ணணும் டேடி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ வாண்ட் டு பி அ பர்சன் ஆஃப் ப்ரைசிங். நீர் நல்லவர் என்பது எனக்கு தெரிய வேண்டும். அப்படி இருக்கும்பொழுது தான் அவரை துதிக்க முடியும். அதனால் இப்போ இந்த சில வாரங்களாக என்ன நடக்குன்னா, ஐ அண்டர்ஸ்டுட், என்ன அறியாமையே நான் துதிக்க ஆரம்பிச்சிட்டேன். இதை நான் இப்போ தான் ரெகக்னைஸ் பண்ணுறேன். அது ஏன்னா, ஃபார் எக்ஸாம்பிள், whenever you are reading the Bible, you will find some principles or some orders or command. என்ன கமாண்ட் சொல்லப்படும்னா, கோபம் கொள்ளாதிருங்கள், சண்டை மூட்டாதிருங்கள், சமாதானம் பண்ணுகிறவர்களாக இருங்க, நன்மை செய்கிறவர்களாக இருங்கள்னு சில வேர்சஸ் இருக்குது. வை காட் ஹஸ் கிவன் தட் ஒன்? ஒரு கன்னத்தில் அடித்தா மறு கன்னத்தில் அடிங்கன்னு கடவுள் ஏன் சொன்னார்? யாருக்காவது தெரியுமா? உங்களை சபிக்கிறவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள்னு சொல்லியிருக்காரு. டு யூ நோ வை? வை? உங்களை துன்பப்படுத்துறதுக்காக ஜெபிங்க அப்படிங்காரு. Something is given. ஒரு தாயின் தகப்பனி கனம் பண்ணுன்னு சொல்லியிருக்கு. Why? What is the reason behind that? Or tell me anyone. The blessings. What blessings? அது எப்படி? நீ உங்கள் அம்மா அப்பாவையும் நீ வந்து கனம் பண்ணால் உன்னோட லைஃப் ஸ்பேன் இன்க்ரீஸ் ஆகிடுமா?
ஆயிடும். வார்த்தை. Because this is the word given by the God. Why? God only created this world. He only created the principles and the powers. So what he is saying, honor your father and mother, means if you are not honoring, what will happen? Nothing. Your lifespan will decrease. If you honor, lifespan will increase. If you dishonor, lifespan will decrease. This is a law given in the Bible. If you believe or not is your choice. If you don't want to take it, You cannot. But this is happening in the spiritual round of the God. If you are honoring your father, you are getting the lifespan more. Likewise, he is saying, God is saying, pray for those who are doing bad thing to you. துன்பம் பண்றவங்களுக்காக ஜெபியுங்கள் அப்படிங்கிறாரு. Why? துன்பம் பண்றவனுக்கு ஜெபிக்கணுங்கிறாரு. This is a law given by the Jesus Christ. Why? Yes, please. Jesus has honored his father. So why his lifespan is so short? Jesus' lifespan is very short because He honored his his father, first of all. Second thing, his duty is that one. He came, அவர் வந்ததே அப்ப இந்த வசனத்தினால இல்லல எதுமே இந்த வசனத்தினால். வசனம் போய் ஆயிடுச்சுலாமோ? No, it is not like that. Jesus Christ, உன்னுடைய birthக்கு, because of our birth, we have a motto or goal. You are created for one purpose. Your one purpose is there. Chosen for Every human being has a purpose to do. In that purpose will be completed by your lifespan only. okay. If you are, for example, you have an age of 80, you have a purpose to do, but you are not honoring your parent and mother. At the age of 80, the target is 80, but in 70 you are going to die. So the 10 years of your lifespan is reduced, but the work God decided to on from 70 to 80, you are not accomplishing that one. நீ ஹானர் பண்ணியிருந்தனா 80 வயசு வரைக்கும் வாழ்ந்திருப்ப. ஹானர் பண்ணாததுனால 70 வயசுல இறந்துட்ட. அப்போ அந்த 10 வருஷம் தேவன் உனக்கு செய்யும்படியாக வைத்ததை நீ நிறைவேற்றாமல் போயிருந்த. இட் இஸ் அன்னோன் ட்ரூத் டு யூ. நீ படைக்கும் பொழுதே ஒரு பூரண வயதாக தான் தேவன் படைக்கார் எல்லா மனுஷனையுமே. நாட் less than 70 ஒருத்தனுமே மறிக்கக்கூடாது. less than 70 no one should die. This is the will of God. ஆனால் 60லையும் 50லையும் மறிக்கிறான் என்றால் this is not a will of God. First of all. So, இங்கே what plays no, that principle is playing. How you are honoring your father and mother. இருக்கு. அது டிஃபால்ட்டாகவே இருக்குது. பிகாஸ் காட் கிரியேட்டட் தட் ஒன். அதாவது தேவன் என்ன சொல்கிறாருன்னா, தன்னுடைய பிள்ளைகளுக்கு தான் ஞானத்தை தருகிறாரு. there is a difference between the righteous people and unrighteous people. Though both are human being. சூரியன் எல்லாரும் மேலேயும் உதிக்கி, சூரியன் எல்லாரும் மேலேயும் தான் உதிக்கி, நல்லோர் மேலேயும் உதிக்கி, தீயோர் மேலேயும் உதிக்கி. ஆனால் தேவன் என்ன சொல்கிறாருன்னா, நல்லவருக்கும் தீவனுக்கு டிஃப்ரென்ஸை காட்டுவார். எப்படின்னா, உனக்கும் 70 இயர்ஸ் தான் வச்சுருப்பார், இவனுக்கும் 70 இயர்ஸ் தான் வச்சுருப்பார். பட் வெதர் யூ ஆர் கோயிங் டு அட்டைன் தட் 70 இயர்ஸ் ஆர் நாட். ஸோ தீஸ் பிரின்சிபல்ஸ் பிளேஸ் வைட்டல் ரோல் டு இன் யுவர் லைஃப் ஸ்பேன். ஜீசஸ் கிரைஸ்டுக்கு வருவேன்னு சொன்னார். வந்தாரா இல்லையா? இவ்வளோ நாள் வாழ்வார்னு எங்கேயாவது சொல்லியிருக்காரா? சொல்லவே இல்லை. He was created for 33.5 years. That's all. It is a plan of God. His plan of God is 33 years only for that creation. Now coming to the human being, you have some lifespan. To attain that lifespan, you have to honor your parent and mother. It is a law. For example, I am saying. Likewise, கடவுள் என்ன சொல்கிறாருன்னா, நீ துதிக்கணுங்க, எல்லாவற்றும் ஸ்தோத்திரிங்கள் அப்படி சொல்கிறாரு. கேன் யூ டூ தட் ஒன்? உங்கள் அம்மா இறந்து போயிட்டாங்கன்னா துதிக்க முடியுமா? அப்பா இறந்து போயிட்டா துதிக்க முடியுமா? சகோதரன் இறந்து போயிட்டா துதிக்க முடியுமா? If we detach from our families, so then we can. But
If we can't, if we are with them, 99% of the lifespan are human beings telling it is impossible to worship the God in 24 hours. We cannot praise in 24 hours. 24 மணி நேரமும் உங்களால் அவரை ஸ்தோத்தரிக்க முடியாது. But God can make you happy and praiseful nature. ஏனென்றால் இது ஒரு கேரக்டர். This is a character. For example, கிறிஸ்டியனா இருக்கிற எல்லாருமே டங்ஸ் பேசியிருக்காங்களா? எல்லாராலையும் பேச முடியும், ஆனால் எல்லாரும் பேசுறது இல்லை. அதே போல நன்றி உள்ளவர்களாக நாம் இருக்க முடியும், ஆனால் இல்லாமையும் இருக்கலாம். பட் இங்கே தான் மேட்ரு வருது. வாட் ஹேப்பன் இஃப் காட் மேட் யூ டு பி எ பிரைஸ்ஃபுல் பர்சன் ஆர் தேங்க்ஃபுல் பர்சன், யூ கேன். புரியுதா நான் என்ன சொல்ல வரேன்னு? நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒன்று நீ துதிக்கலாம், இல்லைன்னா அவரை டேடி என்னை துதிக்க வைங்கன்னு சொல்லு. டூ திங்ஸ் ஆர் தேர். இப்போ நீ நன்மை பெற்றுக்கொள்ளாமே இருக்கலாம், ஒரு நாள் துதிக்க முடியுமா? முடியாது. டேடி என்னை துதிக்க வைங்க டேடின்னு நான் சொன்னேன். ஐ எம் கம்மிங் டு மை ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ். ஐ வாண்ட் டு ஷேர் மை ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ். நான் சொன்னேன், டேடி நான் துதிக்கணும்னா குட் திங் வில் ஹேப்பன் டு மீ, தென் ஒன்லி ஐ வில் கம் டு தி பிரைஸ். நான் முதல்ல என்ன கேட்டிருந்தேன், எனக்கு இது பண்ணுங்க அது பண்ணுங்க அது பண்ணுங்கன்னு கேட்டுட்டு இருந்தேன். ஏன்னா அது நடந்தால் மட்டும்தான் நான் துதிக்க முடியும். நான் என்னுடைய ப்ரேயரை கொஞ்சம் மாற்றி பார்த்தேன். டேடி என்னை துதிக்க வைங்களேன், என்னால் துதிக்கவே முடியலையோ உண்மை. எவ்ரி ஒன் இஸ் ப்ரைஸிங் யூ, பட் ஐ எம் நாட் ப்ரைஸிங் யூ, ஸோ மேக் மீ டு ப்ரைஸ் அப்படின்னு. அப்போ அவர் என்னை துதிக்க வச்சார். அதை நான் என்னுடைய இருதயத்தை நான் அனலைஸ் பண்ணும்போது தெரிஞ்சிச்சு. எப்படின்னா, when I'm starting pricing, எனக்கு டயர்ட் ஆயிரும், போர் அடிச்சிடும். என்னடா ஸ்தோத்திரம் 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 சொல்லிட்டே இருக்கமே. அப்புறம் ஆவியானவர் தான், ஹீ இஸ் யுவர் ஹெல்ப்பர் கம்ஃபர்டர்னு சொன்னாங்க. ஸோ ஜஸ்ட் ஹீ ஸ்டார்டட், டேடி எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு. ஆவியானவரே எனக்கு உதவி செய்யுங்க உங்கள் ஸ்தோத்தரிக்கும் போது, அப்போ தான் அந்த வசனம் வந்துச்சு, நான் உன்னுடைய துதிக்காதபடி இருந்ததை எடுத்து போட்டு துதிக்கும்படியாக வைத்தேன் அப்படின்னு சொன்னார். அது எப்படி நடந்துச்சுன்னா, when I am thinking about that one, கடவுள் சொன்னார், நீ என்னுடைய ட்ராக்கில் தான்டா இருக்கு அப்படின்னாரு. எப்படி டேடி உங்கள் ட்ராக்கில் இருக்கேன் அப்படின்னும்போது, இந்த உலகத்தில் எவ்வளவோ பேர் இருக்காங்க, நான் தான் ஃபாதர்னு தெரியாமல் இருக்காங்க அப்படின்னாரு. அப்போ நீ என்னை ஃபாதர்னு நீ தெரிஞ்சுக்கிட்ட, நீங்கள் தான் என்னுடைய காடுன்னு அதாவது நான் தான் உங்களுடைய காடுங்கிறத நீ தெரிஞ்சுக்கிட்ட அப்படின்னாரு. அதுக்கப்புறம் என்னுடைய பையனை இயேசு கிறிஸ்துவை பற்றி நீ தெரிஞ்சுக்கிட்ட, அவன் என்னோட சன் என்பதை நீ தெரிஞ்சுக்கிட்ட அப்படின்னாரு. அது மட்டும் இல்லாமல் அந்த சன் மரித்து உயிரோட எழும்பி இங்கே வந்ததுக்கப்புறம் கம்ஃபர்டர் அனுப்புகிறேன்னு சொல்லியிருந்தான், அதையும் நீ தெரிஞ்சுக்கிட்ட அப்படின்னாரு. இந்த கம்ஃபர்டர் தான் உனக்கு ஹெல்ப் பண்ண போகிறாருங்கிறதையும் நீ தெரிஞ்சுக்கிட்ட அப்படின்னாரு. அந்த கம்ஃபர்ட்டை இயேசுவின் நாமத்தில் கேட்கணும் என்பதையும் நீ தெரிஞ்சுக்கிட்ட அப்படின்னாரு. அப்போது இது எல்லாமே நான் தெரிஞ்சிருக்கிறேன், இது எத்தனையோ பேர் தெரியாமல் இருக்கிறாங்க, இதை நீ தெரிஞ்சுக்கிட்டலாடா, இதுவே பெருசு அப்படின்னாரு. எவ்வளோ பெருசு, ஃபாதர் யார், சன் யார், ஹோலி கோஸ்ட் யாருன்னே தெரியாமல் இருக்கிறான், பட் நீ இதை தெரிஞ்சுக்கிட்ட அப்படின்னா. அப்போ அதை குறித்து அப்போ இது பெருசாக அப்படிங்கும்போது ரியலி இட்ஸ் எ பிக் திங் அப்படின்னாரு. ஏன்னா எல்லார்ட்டையும் விசுவாசம் இல்லை, ஃபாதர் சன்னை குறித்து ஃபெய்த்தும் இல்லை. ஆனால் நீ இவர் தான் ஃபாதர், இவர் தான் சன், இவர் தான் ஹோலி கோஸ்ட்டு, இவங்களுடைய நேச்சர் என்னங்கிறத தெரிஞ்சுக்கிட்ட. ஃபாதர் இஸ் அ ரைச்சியஸ் ஃபாதர், சன் இஸ் அ லவபுள் சன், ஹோலி கோஸ்ட் இஸ் யுவர் கம்ஃபர்டர் ஆர் ஹெல்ப்பருங்கிறத நீ தெரிஞ்சுக்கிட்ட என்பதே ஏதோ நடக்க போவதற்கு முன்னாடி நீ தெரிஞ்சுக்கிட்டடா அது அப்படிங்கிறார். என்ன நடக்க போகுதுன்னா, நான் ஃபாதருங்கிறத சன் மூலமாக தான் வெளிப்படுத்தினேன். சன் என்ன பண்ணார்னா, ஹோலி கோஸ்ட் மூலமாக தான் நீங்கள் ஃபாதர் இடத்துல வர முடியும், எல்லா ஆக்ஷனுமே அவர் தான் பண்ணுவாருங்கிறத நீ தெரிஞ்சுக்கிட்ட. என்ன அர்த்தம்னா, உன் வாழ்க்கையில் ஏதோ ஒன்று நடக்க போகிறது, அது இதன் மூலமாக தான் நடக்க போகிறது என்பது நீ தெரிந்து கொண்டே வந்துக்கிட்டு இருக்க. என்ன நடக்க போகிறதுனா, உனக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்கள் எல்லாமே இந்த பைபிளில் தான் இருக்குது. இந்த பைபிள் எழுதப்பட்டது ஆவியானவரால். எதற்காக என்றால், ஒவ்வொரு ஹியூமன் பீயிங்ஸும் நன்மை பெற வேண்டும் என்று ஆவியானவரால் எழுதப்பட்டது தான் இந்த பைபிள். ஸோ இந்த ஆவியானவர் யார் என்பதை தெரிஞ்சுக்கிட்டேன்னா, ஆவியானவர் பண்ண போகிறதையும் உன் வாழ்க்கையில் நடக்கும் போது நீ தடுக்க முடியாது அப்படின்னு சொன்னார். அப்போ
இவ்வளோ பெரிய ப்ராசஸில் நான் வந்து ஒரு 3/4 அச்சீவ் பண்ணதற்காக நன்றி டேடின்னு அன்னைக்கு வந்து என்னை அறியாமல் என்னுடைய ஹார்ட் சொல்லுது. when I am praying in tongues, my heart is happy because I know Father, I know Jesus Christ, I know Holy Ghost, I know what are the things written in the Bible going to happen in my life. ஏன்னா பிதாவை அறிந்து கொள்வீர்கள் ஒரு வசனம் என் வாழ்வில் நடந்துச்சு. குமாரன் யார் என்பதை அறிந்து கொள்வீர் என்ற வசனம் நடந்துச்சு. ஆவியானவர் யார் என்பதை அறிந்து கொள்வீர் என்ற வசனம் நடந்துட்டு என் வாழ்க்கையில். அப்போ இதெல்லாம் நடந்திருக்குன்னா அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, என்னிடத்தில் வருகிறவன் என் புறம்பே தள்ளுவதில்லை என்று சொல்லாமல் என்னிடத்தில் விசுவாசமாக இருக்கிறவன் உயர்த்தப்பட வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். எங்கே போட்டிருக்கார்? யோவானில் படிங்க. யோவானில் ஒரு நிமிஷம். யோவான் 3:13. யோவான் 3:13. பரலோகத்திலிருந்து இறங்கினவரும் பரலோகத்தில் இருக்கிறவருமான மனுஷகுமாரனே அல்லாமல் பரலோகத்துக்கு ஏறினவன் ஒருவன். அடுத்து, சர்ப்பமானது மோசையினால் வனாந்தரத்தில் உயர்த்தப்பட்டது போல மனுஷகுமாரனும் தன்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு உயர்த்தப்பட வேண்டும். ஸ்டாப். தன்னை விசுவாசிக்கிற எவனும் கெட்டு போகாமல், அதாவது ஜீசஸ் தான் சன் ஆஃப் காடுன்னு விசுவாசிக்கிற எவனும், அவர் எனக்காக மரித்திருக்கார், எனக்காக உயிரோடு எழும்பியிருக்கார், விசுவாசிக்கிற எவனும் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார்னு இருக்கு. அப்போ நித்திய ஜீவனை தருவார்னு இருக்கார். இட் இஸ் கோயிங் டு ஹேப்பன். Why? I know Father, I know Son, I know the Holy Ghost. What is the blessing given by the Father means I will give life of eternity to me. ஸோ அப்போ அந்த லைஃப் ஆஃப் எட்டர்னிட்டியில் தான் நான் போயிட்டுருக்கேங்கிறது தெரியும் பொழுது மை ஹார்ட் ஸ்டார்டட் சேயிங் தேங்க்ஸ் டு ஹோலி கோஸ்ட், தேங்க்ஸ் டு பைபிள், தேங்க்ஸ் டு ஜீசஸ் கிரைஸ்ட். டிஃபால்ட்டாக நான் அதை துதிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஒய்? ஐ ஆம் வெரி கிளியர் I will get the eternity. Why? I started knowing Father, I started knowing Son, I started knowing Holy Ghost, and I started knowing the verses given by the Holy Ghost. அப்போ என்னுடைய வயது 42. என்ன 42 லைஃப் ஸ்பேனில் நான் கண்டுபிடிச்சது என்னென்னா, இதை தான் கண்டுபிடிச்சிருக்கேன். நான் ஒரு ட்ராக்கில் போயிட்டுருக்கேன். ஏன் அந்த ட்ராக் என்ன இருக்குன்னா, லைஃப் ஆஃப் எட்டர்னிட்டிங்கிற ட்ராக்கில் தான் நான் போயிட்டுருக்கேன். நான் குயிக்காக அந்த 40 வருஷத்தை உங்களுக்கு 40 நிமிஷத்தில் சொல்லிட்டு இருக்கிறேன். 42 நிமிஷத்தில் யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் ஹூ இஸ் ஃபாதர், ஹூ இஸ் சன், ஹூ இஸ் ஹோலி கோஸ்ட், வாட் இஸ் த பிளெஸிங் கிவன் டு யூ. பிளெஸிங் உங்களுக்கு கொடுத்துருக்கலாங்க. தேவனால் அழைக்கப்பட்ட எல்லாருக்குமே பிளெஸிங்ஸ் இருக்குது. பிகாஸ் ஹீ இஸ் அ காட் ஆஃப் பிளெஸிங். அவர் உன்னை அணைக்கும் பொழுதே ஒரு வசனம் சொல்லி தான் அழைப்பார். நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன் அப்படிம்பார். ஆசீர்வாதம் இல்லாத எந்த வசனமே எவனுக்கும் கிடையாது. இங்கே வந்திருக்க எல்லாரும் நீங்கள் யோசிச்சு பாருங்கள். தேவன் ஒரு வசனம் உங்களுக்கு சொல்லியிருப்பாரு, நான் உங்களை ஆசீர்வதிப்பேன்னு. அதை ஆசீர்வதிக்கு முன்னாடி அவர் ஆசீர்வதிக்கன்னு சொல்லியிருக்கிறாருன்னா அதுக்கு ஒரு ப்ராசஸ் நடந்துக்கிட்டே இருக்குது. அந்த ப்ராசஸ் இஸ் நத்திங் பட் நோயிங் த ட்ரூத். நோயிங் த ட்ரூத் வில் செட் யூ ஃப்ரீ. பட் த ஃப்ரீ இஸ் அ ப்ராக்டிக்கல் திங். டோன்ட் திங்க் யுவர் இமேஜினேஷன் அண்ட் சே ஐ எம் ஃப்ரீ. இட் இஸ் அ ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ். Your finance should grow. Your sick should move away from your body. If you have different emotions, that negative emotions should go and you will get the positive and good emotions. That is the freedom. If you are not receiving the practical experience of that goodness of the God, you are in the process only. Don't cheat yourself by believing it won't come. God will make you to believe. At that time you will started enjoying the God. Yes daddy, இதை நீங்கள் பண்ண போகிறீங்கன்னு எனக்கு தெரியும், நான் அதில் தான் இருக்கேன், நீங்கள் உண்மையுள்ளவர், நீர் சொன்னதை நிறைவேற்ற போறீர். ஸோ அதனால் இது என் வாழ்வில் நடக்கும் என்பதை நான் தெரிந்து கொள்கிறேன். பிகாஸ் உண்மை அறிகிறேன்.
ஃபாதர் என்பவரை நான் அறிந்திருக்கிறேன், சன் என்பவரை அறிந்திருக்கிறேன், ஹோலி கோஸ்ட் என்பவரை நான் அறிந்திருக்கிறேன். எவ்வளோத்துக்கு எவ்வளோ நம்ம அவரை பற்றி அறிகிறோமோ, த திங்ஸ் வில் கம் டு யூ, த ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் யூ கேன் என்ஜாய் வித் த காட். ஸோ இப்போ எதற்காக நான் என்ஜாய்மெண்ட்டுக்குள்ள வாரேன்னா, டுடே வேர்சஸ் இஸ் ஸ்ப்ளெண்டர்னஸ், மெஜஸ்டி, பியூட்டி அண்ட் ஸ்ட்ரென்த் இன் ஹிஸ் பிளேஸ். The place is nothing but this is the moment you are going to entering into the God's life. நீ விசுவாசிச்ச உடனே உனக்கு மகிமையும் கனமும் பலமும் வந்துதா இல்லையா? நீங்க யோசிச்சு பாருங்க. You think about that one. உனக்கு கனம் வந்திருக்கா, மெஜஸ்டி வந்திருக்கா, ஸ்ட்ரென்த் வந்திருக்கா, ஈவன் பியூட்டி வந்திருக்கா? பியூட்டிங்கிறது நாட் அ ஃபேஷியல் பியூட்டி. யூ கேன் சி பியூட்டி கேன் பி எனி திங். உனக்கு உன் வாழ்க்கை அழகாக இருக்கிறதா? ஆர் யூ ஃபீலிங் குட்? எஸ், ஐ எம் பியூட்டி, ஐ எம் குட், பெட்டர் தென் அதர்ஸ். அந்த எண்ணம் உனக்கு வந்திருக்கா? எண்ணம் வந்திருக்குது என்றால் உனக்கு அந்த அனுபவம் நடந்திருக்குன்னு அர்த்தம். இஃப் இட் இஸ் நாட் ஹேப்பனிங் டு யூ, today is the day you can enter into the majesty, you can going to enter into the splendorness, you are going to enter the strength. Because this is open to everyone, because it is present with the God. It is your responsibility to assess, it is your responsibility to take it. But don't run behind the majesty, it is with the God only. கனமும் மகிமையும் வல்லமும் தேவனிடத்துல இருக்கு, அவர் சமூகத்துல இருக்கு. It is there in the presence of God. Are you entering into the presence of God or not? Yes, we are entering. If you are entering, you will get these four things. யாருக்கெல்லாம் ஸ்ட்ரென்த் வேணுமோ, get into the presence of God. அதாவது நம்மளுடைய சர்ச்சுக்கு டெல்லியில் எவ்வளவோ பேர் இருக்கலாம். சர்ச்சுங்கிறது பிளேஸ். why you come into enter in that place? Likewise, this is the place, the God's place. They are having majesty and splendorness. You have to enter. டெல்லியில் இருக்கிற இந்த இடத்துக்கு வரணும்னா ஒரு வழி மூலமாக நீ வந்து சேரணும். அதே போல் அந்த தேவனுடைய பிரசன்னத்துக்குள்ளே வரணும்னா நீ என்ன பண்ணணும்? Because you are not going to see the presence, you are not going to feel the presence unless until Holy Ghost make you to get the access into that holy place or secret place or majesty place. Guys, நான் சொல்கிறேன், உங்களால் போக முடியாது. தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம். ஆனால் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. யார் தேவன்? ஹோலி கோஸ்ட் தான் தேவன். He is the Trinity God. So He will make you to enter into Holy Ghost, into holy place. அவரால் மட்டும்தான் அந்த மெஜஸ்டி, ஸ்ப்ளெண்டர்னஸ், ஸ்ட்ரென்த் அண்ட் பியூட்டி ஏரியாக்குள்ளே கொண்டு போக வைக்க முடியும். The strength is nothing but earning power is your strength, healing power is your strength. Not only these two, there are 9 gifts, spiritual gifts are there. அந்த 9 கிஃப்ட்டையும் படிக்க முடியுமா? 1 Corinthians. I am talking about the gifts. 2 Corinthians 12:8. எப்படியெனில் ஒருவனுக்கு ஆவியினாலே ஞானத்தை போதிக்கும் வசனம், ஞானத்தை போதிக்கிற வரம் ஒன்று, வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலே அறிவை உணர்த்தும் வரம் 2, வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலே விசுவாசம் என்கிற வரம் 3, வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலே குணமாக்கும் வரங்களும், ஹீலிங் இஸ் 4, வேறொருவனுக்கு அற்புதங்களை செய்யும் மிராக்கிள் பெயரது 5, வேறொருவனுக்கு தீர்க்கதரிசனம் முறை, ப்ராஃபஸி சொல்றது 6, வேறொருவனுக்கு ஆவிகளை பகுத்துறது 7, வேறொருவனுக்கு பற்பல பாஷைகளை பேசுதல் 8, வேறொருவனுக்கு பாஷைகளை வியாக்கியானம் பண்ணுதலும் அளிக்கப்படுகிறது. 9. There are 9 gifts. I am not talking about the fruit of spirit, I am talking about the gift. This is the strength. When you are entering or you are getting relation with the presence of God, these 9 gifts will activate in you.
So just by this signal, you can understand you are in the presence of the God. Out of 4, I am talking about the strength. நீ அவருடைய சமூகத்தில் வந்துட்டனா, there is a healing power in you which will make others to get healing. There is a prophecy gift that will make the prosperity in their life. In all manner, the prophet is the person who can give the prosperity to the person. If he is not providing any prosperity, he is not a prophet. அறிவை உணர்த்துற வரம் இருக்கு. You should make others to think in right direction. This is a gift of God given to that person who is in the presence of God. ஞானம் about the God, how the God kingdom is working, that is the wisdom given by the God. Whether the person is able to explain the kingdom of God, this is the gift of wisdom given to him. The gifts of miracles, gift of healing, gift of faith. You can make others to get the faith. These are the gift. These are the strength. ஒருத்தனுக்கு ஸ்ட்ரென்த் தேவைப்படுதுன்னா இந்த 9 வரங்கள்ல ஒன்று செயல்பட்டு அவன் ஸ்ட்ரென்த் ஆயிடுவாங்க. Without asking this one, when you are entering into the presence of the God, this 9 thing will activate, and this 9 gifts will work to the person according to the will of Holy Ghost. இதை படிக்கும்போது அந்த வசனம் போட்டிருக்கும். அப்போ 1லேருந்து 6 வரைக்கும் படிங்க. இல்லை 11 படிங்க. 12 11வது வசனம். 1 Corinthians 12:11. இவைகளை எல்லாம் அந்த ஒரே ஆவியானவர் நடப்பித்து தமது சித்தத்தின்படியே அவனவனுக்கு பகிர்ந்து கொடுக்கிறார். ஸ்டாப். இவைகள் எல்லாம் அந்த ஒரே ஆவியானவரால் நடப்பித்து. You are not doing. You are not giving the prophecy. You are not healing. You are not giving the wisdom. You are not giving the miracle. You are not doing the faith. It is done by the Holy Ghost. திருப்பி படிங்க. இவைகள் எல்லாம் அந்த ஒரே ஆவியானவர் நடப்பித்து தமது சித்தத்தின்படியே அவனவனுக்கு பகிர்ந்து கொடுக்கிறார். By his will he will work on that person. அதனால 12 எப்படி எனில் சரீரம் ஒன்று, அதற்கு அவயவங்கள் அநேகம், ஒரே சரீரத்தின் அவயவங்கள் எல்லாம் அநேகமாயிருந்தும் சரீரம் ஒன்றாகவே இருக்கிறது. அந்த பிரகாரமாக கிறிஸ்துவும் இருக்கிறார். சோ இங்க என்ன சொல்லுதுன்னா 9 gifts may given to one person. Every person is having the 9 gifts, but it will work according to the will of God at the moment. So அவர் செய்ய போறாரு. This is the strength in his place. So it is your responsibility to ask the Holy Ghost, Holy Ghost, help me to enter to his presence. So he will make you to enter. Second thing, மகிமை. ஸ்ட்ரென்த்தை பற்றி படிச்சிட்டோம். மகிமைனா நீங்கள் என்ன டெஃபினேஷன் கொடுக்க போகிறீங்க? அவரிடத்துல மகிமை இருக்குது அப்படின்னு. அவரோட சமூகத்தில் மகிமை இருக்குது. வாட் யூ திங்க் அபவுட் த க்ளோரி கம் டு யூ, த வேர்ட் கம் டு யுவர் மைண்ட். நீங்கள் என்ன நினைப்பீங்க? மகிமைனா நீங்கள் என்ன நினைப்பீங்க? மகிமையான தேவன். ஆல்வேஸ் யூ வில் சே something big. மகிமை, த க்ளோரி தானே அதில் போட. என்ன போட்டிருக்கிறது இங்கிலீஷில் வந்து 96ல் ஸ்ப்ளெண்டரா மேக்னிஃபிகண்டா 96 6ல் ஃபர்ஸ்ட் வேர்ட் 96 மகிமையும் கனமும் அவர் சமூகத்தில் இருக்கிறது. ஸோ இந்த மகிமைனா என்ன? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்ப்ளெண்டர். மகிமைனா என்ன இருக்கு? உங்களுக்கு என்ன தெரியும் மகிமை? நம்ம ஆல்வேஸ் சொல்லுவோம் மகிமையின் தேவன் சொல்லியிருக்கோம். தேவன் தான் மகிமையானவன்னு சொல்லியிருக்கோம். பட் when you are entering into the presence of the God, you are going to get that மகிமை. எல்லாரும் பிலீவ் பண்ணுங்களா? நீங்கள் மகிமை அடைவீங்களா மாட்டீங்களான்னு? எதனால? மகிமையான தேவன் இந்த முன்னாடி வந்து நம்ம மகிமை எதனால மட்டும்தான் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோமா?
It is written in the Bible. It is happened today with me also. Good. For example, go to John. யோவான் போங்க. Do you know the prayer of Jesus Christ? John. ஜான்ல 17ஆம் அதிகாரம் 21-22. அவர்கள் எல்லாரும் ஒன்றாய் இருக்கவும், பிதாவே, நீர் என்னை அனுப்பினதை உலகம் விசுவாசிக்கிறதற்காக நீர் என்னிலும் நான் உம்மிலும் இருக்கிறது போல அவர்கள் எல்லாரும் நம்மில் ஒன்றாய் இருக்கவும் வேண்டிக் கொள்கிறேன். அடுத்து, நாம் ஒன்றாய் இருக்கிறது போல அவர்களும் ஒன்றாய் இருக்கும்படி நீர் எனக்கு தந்த மகிமையை நான் அவர்களுக்கு கொடுத்தேன். ஸ்டாப். உலகத்தில் எவ்வளவோ பேர் ப்ரேயர் பண்ணுறாங்க. ஈவன் ஆல் த கிறிஸ்டியன்ஸ், believers of Jesus Christ and non-believers are praying. All the prayers are get answered or not? Believers of Jesus Christ and non-Jesus Christ, all the prayers are get answered or not? எல்லாருடைய ப்ரேயர் கேட்கப்பட்டிருக்கு. எல்லாரும் பதிலை பெற்றிருக்காங்களா இல்லையா? எல்லாருமாவா? எங்கள் அம்மா ஒன்றுக்கு ப்ரேயர் பண்ணுறாங்க, அவங்க இன்னும் பெற்றுக்கொள்ளவே இல்லை. பல வருஷமா ப்ரேயர் பண்ணிட்டு இருக்காங்க, பெற்றுக்கொள்ள. ஒரே விஷயத்தை இல்ல, நிறைய விஷயம் இருக்குல்ல ப்ரேயர்ல. ஒருத்தன் ஒன்றுக்கு ப்ரேயர் பண்ணா அது நடக்கா இல்லையா? அது அவனோட ஃபெய்த்தை வச்சு. அவனோட ஃபெய்த் இல்லைன்னா அவன் கேட்கணும். ஃபெய்த் இல்லாமல் நடக்கல. ஸோ there is a reason why it is not happening. பட் ஜீசஸ் கிரைஸ்டுடைய ப்ரேயர் நடக்குமா நடக்காதா? நடக்கும். இட்ஸ் ட்ரூ. ஒய்? வேர்ட் ஆஃப் காட். நல்லா யோசிச்சு சொல்லுங்க. அவர் வேர்ட் ஆஃப் காடுங்கிறதுனாலயா இல்லை அவர் பிதாக்கு எல்லா இதுலையும் கீழ்ப்படிந்ததுனால பிதா அவருடைய ப்ரேயர் ஆன்சர் பண்ணுறாரா? எல்லா இதுலையும் கீழ்ப்படிந்ததுனால. Absolutely. He is the perfect obedient person. He's obeyed all the commandments of the Father. So his prayer will get answered. It is answered, also going to answer also. So what is the prayer here? Read again the same verses 17-22 in Tamil and English. நாம் ஒன்றாய் இருக்கிறது போல அவர்களும் ஒன்றாய் இருக்கும்படி நீர் எனக்கு தந்த மகிமையை நான் அவர்களுக்கு கொடுத்தேன். English. The glory that you have given me, I have given to them. Stop. Given to them. The glory given to Jesus Christ, given to the person who is believing in Jesus Christ. இதை நீங்கள் எத்தனையோ தடவை படிச்சிருக்கலாம். Still, stand still, look at the word, the prayer of Jesus Christ. ஜீசஸ் கிரைஸ்டுக்கு எவ்வளோ மகிமையை ஃபாதர் கொடுத்தாரோ, ஜீசஸ் கிரைஸ்ட் சொல்கிறாரு, டாடி யூ ஹேட் கிவன் த க்ளோரி டு மீ. அந்த க்ளோரியை இவங்களுக்காக கொடுக்குறேன் அப்படிங்க. ஸோ யூ ஆர் கோயிங் டு கெட் த க்ளோரி. Why? Read 20. I do not ask for this only, but only for those who will believe in me through their word. Stop. இது புரிஞ்சதா எல்லாருக்கும்? நான் இவர்களுக்காக மட்டும் வேண்டிக் கொள்ளவில்லை. எவர்களுக்காக? இந்த 12 சீசர்களாக மட்டும் நான் வேண்டிக் கொள்ளல. இவர்களுடைய வார்த்தையினால் the gospel came to the Gentiles through the disciples. அப்போ இந்த டிசேபிள்ஸ் என்ன சொல்லி அவன் ஒருத்தருக்கு சொல்லியிருப்பான், அவன் இன்னொருத்தருக்கு சொல்லியிருப்பான், இப்படி சொல்லிக்கிட்டே இருக்கானோ. அதனால தான் அவர் சொல்கிறாரு, நான் இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளாமல் இவர்களுடைய வார்த்தையினால் என்னை விசுவாசிக்கிறவர்களுக்காகவும் வேண்டிக் கொள்ளுகிறேன். ஸோ யூ அண்ட் மீ கம் டு திஸ் பாயிண்ட் ஒன்லி. we are coming to this point. then இவர்கள் எல்லோரும் ஒன்றாய் இருக்கவும், பிதா நீர் என்னை அனுப்பினதை உலகம் விசுவாசிக்கிறதற்காக நீர் என்னிலேயும் நான் உம்மிலேயும் இருக்கிறது போல அவர்களும் நம்மில் ஒன்றாய் இருக்க வேண்டிக் கொள்கிறேன். Here we comes the Trinity, or you can say quaternity. Father, Son, Holy Ghost and the believers comes to union. This is the prayer of Jesus Christ, not everyone, not others. இயேசு சொல்கிறாரியா, ஃபாதர் நீங்கள் நானும் ஹோலி கோஸ்ட் 3 பேரும் ஒன்றா இருக்கோம், ஜம்முன்னு இருக்கோம்.
இதே போல் நீங்கள் நான் ஹோலி கோஸ்ட் என்னை விசுவாசிக்கிற 4 பேரும் சேர்ந்துரும் அப்படிங்காரு. இந்த க்ளோரியை கொடுக்கணும்னு வேண்டிக் கொள்ளுகிறேங்காரு. ஸோ இந்த க்ளோரிக்குள்ள நம்ம எப்போ வருவோன்னா when you are entering into the presence of God. That's why God is saying மகிமையும் கனமும் உம்முடைய சமூகத்தில் இருக்கு. So your desire should come. I want to enter into the presence. Without the Holy Ghost you cannot enter. So the ultimate goal, your prayer should, Holy Ghost help me. You are the person who is making entering into the presence of the God. When I am entering into the presence of the God, I will get the strength, 12 gifts to help others. You will get the strength to do others. Second thing, I will get the glory of Jesus Christ. இயேசு சாமிக்கு எவ்வளோ மகிமை இருக்கோ, you will get same glory. Why? இயேசு சாமி நடந்தா பிசாசு ஓடும். I heard few of the prophets and the God worker having same nature. When they are start walking, the devils will fly away from their street. When they are sitting in the church, the devils are coming out and running from the church. So that is the glory of God. இது உங்க வாழ்விலே வரும் when you are entering into the presence of the God. The presence of the God. Second thing, beauty. Your life is a beautiful life. God is happy with you. You can see awkward people and the good people. Good people has nothing but they are doing good things. Second thing, ganamum magime. Everything will come to you. You are a righteous people. Righteousness and the holiness in the presence of the God. It will come to you. ஸோ இதுக்குள்ளே நம்ம வரணும். இந்த ப்ரெசன்ஸ்குள்ளே நம்ம வரணும்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யூ ஷுட் நோ த காஸ்பல். வாட் இஸ் காஸ்பல்? ஜீசஸ் கிரைஸ்ட் இஸ் த சன் ஆஃப் காட், டைட் ஃபார் மீ, ரோசன் ஃப்ரம் த டெத். இஃப் யூ பிலீவ் இன் த ஹார்ட், சி எவ்ரிதிங் ஐ டோல்ட் இட். தாயும் தகப்பனையும் கனம் பண்ணால் உன் லைஃப் ஸ்டைல் இன்க்ரீஸ் ஆகுது, கனம் பண்ணலன்னா டிக்ரீஸ் ஆகுது. ஹவு த பிரின்சிபிள் இஸ் தேர், லைக்வைஸ் திஸ் இஸ் ஆல்சோ ஏ பிரின்சிபிள். என்ன பிரின்சிபிள்? உன் இருதயத்தில் நீ விசுவாசித்து வாயினால தான் சொல்லணும். இந்த ரெண்டில் ஒன்று மிஸ் ஆனாலும் கூட யூ கேன் நாட் கெட் த சால்வேஷன். இஃப் யூ ஆர் நாட் கெட்டிங் த சால்வேஷன் தென் யூ வாண்ட் பிலீவ் த ஹோலி கோஸ்ட். நீ இயேசு கிறிஸ்துவை பிலீவ் பண்ணால் தான் ஹோலி கோஸ்டையே பிலீவ் பண்ண முடியும். ஹோலி கோஸ்ட்டை பிலீவ் பண்ணால் தான் நீ ப்ரெசன்ஸ்குள்ளே என்டர் ஆக முடியும். ஸோ நவ் கம், ask the God, because absolute, do you know what is democracy? By the people, for the people. Democracy is nothing but by the people, for the people. Same thing applies to the kingdom also. நீ விசுவாசிக்க முடியாது, அவர் தான் உனக்கு ஒரு விசுவாசத்தை தரணும். நீ விசுவாசிக்க முடியாது, அவர் தான் உனக்கு விசுவாசத்தை தரணும். ஸோ ask the God. என் நாமத்தில் எதை கேட்டாலும் தருவேன். கேளியா, முட்டையை தாங்க, ஆம்லெட்டை தாங்கன்னு கேட்காதீங்க. ஆஸ்தி மேன்மையானவள கேளுங்க. செல்வத்தை தாங்க, வீட்டை தாங்க, காரை தாங்கன்னு கேட்கறது பதிலா ஆஸ்க் த திங் விச் இஸ் கோயிங் டு மேக் யுவர் லைஃப் சேஞ்ச். தட் இஸ் த ஃபெய்த். ஆஸ்க் த ஃபெய்த் because you have a human faith only. With that human faith you cannot enter into the presence of the God where you have a strength and glory. With your faith you cannot enter that one. That's why hundreds of millions of the people are not entering into the presence of the God. They are not able to give the strength to others. Even Paul is saying, I have no strength to do the good things. Do you think you have a strength to help others? You cannot. That also, if you have that strength, there is a limitation for that one. ஆனா தேவனுடைய சமூகத்துக்கு நீ வரும் பொழுது அவருடைய ஸ்ட்ரென்த்தை தராரு. The 9 gifts is going to activate for others purpose, not for your purpose. You are the person who is going to give strength to others, life changing strength. மத்தனுடைய வாழ்க்கையை நீ மாத்தலாம், அவனுடைய ப்ராஸ்பரிட்டியை மாத்தலாம், அவனுடைய ஹெல்த் ஸ்டேட்டஸை மாத்தலாம், அவனுடைய ஃபெய்த் ஸ்டேட்டஸை மாற்றலாம், அவனுடைய நாலேஜை மாற்றலாம், அவனுடைய விஸ்டத்தை மாற்றலாம், அவனுடைய வாழ்க்கையில் மிராக்கிள் நடக்க. திஸ் ஸ்ட்ரென்த் இஸ் பிரசன்ட் இன் த பிரசன்ஸ் ஆஃப் த காட். Is the strength. Second thing, God is giving the glory to you.
You are the righteousness of the God. You are the holiness of the God. This is the glory of Jesus Christ. அவர் இருக்கிற பிரகாரமே நம்ம இந்த உலகத்தில் இருக்கிறோம். இந்த ஞானத்தையும் அறிவையும் ஆவியானவர் தான் உனக்கு தரணும். அவர் சொல்லுவார், நீ யூ ஆர் மை சன். என்ன பொறுத்தவரை we are in the practical status. If God is with you, why you want to be anxiety person? Why you want to be a worried person? Then you are not believing that he is inside you. If he is inside you, do you think you will get worried? No. So ultimately what you are saying, you are not believing he is in you. Basic. உனக்கு அந்த விசுவாசம் இல்லை, உனக்குள்ள இருக்கிறாங்கிற விசுவாசம் இல்லை. அதனால தான் நீ சோர்ந்து போற, அதனால தான் நீ டிப்ரெஸ் ஆகிற. அதான் யூ ஹேவ் அ நெகட்டிவ் எமோஷன்ஸ். இந்த நெகட்டிவ் எமோஷன்ஸ் எப்போ வருதுன்னா நீ விசுவாசிக்கல, அதனால தான் வருது. ஸோ கோ பேக் டு தி ஃபர்ஸ்ட் பிரின்சிபல். டேடி எனக்கு ஃபெய்த்தை தாங்க டேடி. என்ன ஜீசஸ் கிரைஸ்ட் பண்ணி முடிச்சிருக்கிற அந்த ஃபெய்த்தை தாங்க டேடி. எனக்கு ஏன் அந்த நெகட்டிவ் எமோஷன்ஸ் இருக்குன்னா நான் உம்மை நம்பல. தட் இஸ் தி ரியல் ட்ரூத் அண்ட் திஸ் இஸ் தி ப்ராப்ளம். நத்திங் இஸ் தி ப்ராப்ளம் டேடி. ஐ ஹாவ் அ லேக் ஆஃப் ஃபெய்த். I have a lack of faith. I have no faith. I have a little faith. Everything comes in the Bible. அற்ப விசுவாசிங்காரு, விசுவாசம் இல்லாத சந்ததியேங்காரு. காரணம் கடுகு அளவு விசுவாசம் போதும். That the small piece of faith is enough to cast out the big mountain. So that faith is not your faith. அந்த faith தேவனால தர்ற faith. So now when you are coming here, finance problem, health problem and emotional problem, மூணுக்குமே the answer is Jesus Christ and his gospel. Why? By his stripes. அவருடைய தழும்புகளால தான் நீங்க குணமாக முடியும். அவருடைய தரித்திரத்தால தான் நீங்க ஐஸ்வர்யவான் ஆக முடியும். அவருடைய இரத்த வேர்வையினால் அவர் பட்ட பாடுகளால் மட்டும்தான் நீங்க அந்த குட் எமோஷன்ஸை பெற்றுக்கொள்ள முடியும். These are unseen spiritual laws written in the Bible which is given by the Holy Ghost. இதற்கு சாட்சி ஆவியானவர் தான். So now your responsibility, open your mouth and ask the Holy Ghost, Daddy help me. Help me to believe what Jesus Christ done on the cross. Help me, Daddy. I have a knowledge of Jesus Christ. I know the gospel of Jesus Christ, but it has to come as a practical experience in our life. அதை அனுபவிக்க உதவி செய்யுங்க ஆவியானவரே. உங்களுடைய சமூகத்துக்கு கொண்டு போங்க ஆவியானவரே. எங்களை வார்த்தையினால் அல்ல டாடி, எங்கள் இருதயத்தால் அந்த சமூகத்துக்குள்ளே கொண்டு போங்க. Silence is the biggest language, Daddy, because you know the heart of the person. நீங்கள் எங்கள் இருதயத்தை பார்த்துருக்கீங்க தகப்பனே. எங்கள் இருதயம் என்ன பேசுகிறது என்று பார்க்குறீங்க தகப்பனே. அந்நிய பாஷை பேசினாலும் அன்பு இராவிட்டால் சத்தம் இடுகிற வெண்கலமாயிருக்கிற Daddy. We are the empty vessels. You're the empty vessels. You don't need a sound. You need a heart. என் மகனே உன் இருதயத்தை தான் கேட்கிறீர். சேம் திங் ஐ வில் கம் டு யூ ஃபாதர். இங்கே வந்திருக்கவங்க எல்லாரோட இருதயத்தை பாருங்க தகப்பனே. அப்படி இருதயம் என்ன பேசுகிறது என்று பாருங்க தகப்பனே. எங்களுக்கு விசுவாசம் இருக்கா இல்லை என்று எங்கள் இருதயம் அறியும் தகப்பனே. எங்கள் இருதயத்தை பாரும். டாக் டு எவ்ரி ஒன் ஹார்ட். நோ நீட் டு ஓப்பன் யுவர் மவுத். தேவன் இருதயத்தை அறிகிறார். This is the practical Christian fellowship. Speak through the heart. Bow to the God in the heart. Empty yourself in front of the heart, in front of God. உங்களை எல்லாரும் வெறுமையாக்குங்க. உங்கள் இருதயத்தில் முட்டி போடுங்க. இருதயத்தினால உங்களை தாழ்த்துங்க. அவரை தேவனே எங்கள் இருதயத்தில் எங்களை பாரும் தகப்பனே. எங்கள் இருதயம் வாஞ்சிக்கிறது தகப்பனே. அந்த விசுவாசத்தை தாங்க. உங்கள் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கும் ஜெயன்னு சொல்லியிருக்கிறீங்க. எங்கள் விசுவாசம் அல்ல தகப்பனே, நீ தரப்போகிற விசுவாசம் தான் உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் தகப்பனே.
உம்மிடத்தில் வந்து கேட்கிறோம். அதாவது நாங்கள் என்ன ப்ரேயர் பண்ணுறோன்னு ப்ரேயர் பண்ண வந்தாலே அது எங்களுக்கு ஆன்சர் ஆக்கப்பட்டிருக்குன்னு இந்த வேதத்தில் போட்டிருக்கு தகப்பனே. எஸ் டாடி, கிவ் தி ஃபெய்த் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் டு அஸ் and help us to entering into his presence. That is the solution for the strength and the glory. We are the glory of Jesus Christ. We are the strength of Jesus Christ to these people. Even we need a strength, and we will give that strength to others, Daddy. You will magnify. You will get the glory. Because you told in your prayer, Jesus, Father, Son, Holy Ghost, and the believer of Jesus Christ is going to get the glory. So we are receiving. Heart, soul. You understand the truth. The deception, darkness, the effect of sin. Get away from the life of others, those who are listening this message. Yes. Holy Ghost, we are asking in the name of mighty name of Jesus Christ, give the faith of Jesus Christ. We receive in the name of Jesus Christ, and that faith will work in our heart and bring the product in the mouth through the action. ஆவியானவரே, நன்றி தகப்பனே. எங்கள் இருதயத்தை மாற்றிய உம்முடைய விசுவாசத்தை தந்திருக்கிறதுக்காக நன்றி. இந்த விசுவாசத்தின் மூலமாக தேவனுடைய சமூகத்துக்குள்ள நாங்கள் போறதற்காக நன்றி. அந்த ஸ்ட்ரென்த்தை பெற்றதுக்காக நன்றி தகப்பனே. இயேசு சொன்னது போல நாங்கள் மகிமை அடைகிறதற்காக நன்றி தகப்பனே. இந்த ஞானத்தை உம்முடைய அக்னியினாலும் மூடிக்கொள்ளும் எங்கள் இருதயத்தை. இதை யாரும் எடுத்து போடாதபடி பார்த்துக்கொள்ளும் தகப்பனே. இந்த சத்தியம், இந்த க்ளோரி 100 மடங்கு எங்கள் சரீரத்திலையும் மற்றொருடைய சரீரத்திலையும் கிரியை செய்ய உதவி செய்யும் ஆவியானவரே. நீர் தந்த தரித்திரத்தால் நாங்கள் ஐஸ்வர்யம் இருக்கிறது. அப்படி இந்த ஐஸ்வர்யம் 100 மடங்கு மற்றவங்களுடைய வாழ்க்கையில் ஐஸ்வர்யத்தை தர உதவி செய்யும் ஆவியானவரே. ஆவியின் கனி, ஸ்பிரிட், ஃப்ரூட் ஆஃப் ஸ்பிரிட், நீங்கள் எங்களோ வந்திருக்கீங்க தகப்பனே. இட் இஸ் பிரசன்ஸ் இன் தி காட். அது 100 மடங்கு எங்கள் சரீரத்திலிருந்து வெளியே வந்து ஜீசஸ் கிரைஸ்டை க்ளோரிஃபை பண்ண உதவி செய்யும். ஃபாதர், லெட் யூ க்ளோரிஃபை இன் அஸ். திஸ் இஸ் தி ஆப்பர்ச்சுனிட்டி டாடி. வி ஆர் கிவிங் தி ஆப்பர்ச்சுனிட்டி இன் அவர் பாடி. You give me the faith and you take the glory. It is you, by you only, Daddy. Just we are coming to track. அந்த ட்ராக்குக்கு நாங்கள் வந்ததுக்காக நன்றி தகப்பனே. எங்களை இதை அறிவித்ததுக்காக நன்றி தகப்பனே. ஆவியானவரே, நீர் இதன் எங்களுக்கு 100 மடங்காக பெருக பண்ணும். இதன் மூலமாகவும் ஸ்ட்ரென்த்தும் க்ளோரி வரப்போகிறதுக்காக நன்றி. அந்த நன்றியை நாங்கள் தெரிவிக்க போகிறதுக்காக நன்றி தகப்பனே. இயேசு நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென், ஆமென்.